ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசாலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோனா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இசானாவுக்கு பிறந்த நாள். இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மறுநாள் நைட்டு வந்து ஆடல் மாடல் நிகழ்ச்சி போட்டிருந்தாங்களே, பார்க்க போயிருந்தோம். சூப்பராக போட்டிருந்தாங்க பாருங்க, சீரியல் நல்லா போட்டிருந்தாங்க. ஒரு ரிசப்ஷன் இந்த மாதிரி இதுக்கு தான் இப்படி போடுவாங்க, ஆனால் இது ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கே இப்படி போட்டிருந்தாங்க. லைட்லாம் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு. இது வந்து சாயந்தரம் சமையல் ஆரம்பித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சும்மா கறி வந்து வெங்காயம் வத்தல் போட்டு வதக்கும் சொல்லி இது வேணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் சோம்பு எல்லாம் போட்டு இது வந்து வெங்காயமும் வத்தல் மட்டும் லைட்டாக இடித்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் ஒரு அடி தான் அடித்து வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு எல்லாம் போட்டுட்டு, ரொம்ப எண்ணெய் காஞ்சிடுறேன், அதனால் சோம்பு மட்டும் போட்டு டக்குன்னு வெங்காயமும் அந்த வத்தலை இடித்து வச்சதையும் போட்டேன். சின்ன வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயம் உரித்து வச்சா தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் போட்டேன். சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா ரெண்டும் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கணும். இது நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கணும். இது கருவேப்பிலை மல்லிச்செடி எல்லாம் போட்டணும். நான் இப்போ தான் ஆனால் பட்டை எல்லாம் போடுறேன், ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடாகிட்டா சோம்பு மட்டும் போட்டுட்டு மீதியெல்லாம் இப்போ தான் போட்டேன். ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினோடனே அதுக்கடுத்து கறியை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ சிக்கன் தான் எடுத்தோம், ஏன்னா நைட்டுக்கு மட்டும் தானே, அதனால் சிக்கன் மட்டும் எடுத்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிக்கன் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மஞ்சள் பொடி கொஞ்சம்,
போட்டு நல்லா பரட்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எண்ணெயிலேயே கொஞ்சம் சூடில் வதங்கும். நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விடணும். போட்டு லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வத்தல் பொடி எல்லாம் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தா போதும், வெந்துடும்.
சிம்பிளாக எடுத்து ஒரு கேக் கட்டிங் தான். சும்மா அவள் கேட்டான்னு சொல்லிட்டு ஒரு கேக் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் மட்டும்தான் வெட்டினோம் ஃப்ரெண்ட்ஸ். இரு 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 இதுன்னு கொண்டா நான் வெடிக்க அன்னைக்கு வெடிச்சேன். அறிவில்லையா முதலாவது சொன்னா ரெண்டாவது வந்துருக்கிட்டு இருக்க அங்கே கிஃப்ட் கொடுத்துரு கூட அப்பா வெட்டுறேன். ஃபஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதுக்கடுத்து எடுத்து கொடுத்துருவோம். விட்டு தாத்தாவுக்கு ஆச்சி கூப்பிட்டு அம்மா கூப்பிட்டு வேற கேட்க எடுத்து அங்கே கொடு. கொஞ்சம் கேக் குட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். வேறு யாரும் கூப்பிடல, நாங்கள் மட்டும் தான். ஜட்ஜ்னா அவங்க மகிமா மட்டும் வந்திருந்தாங்க. சும்மா வீட்டில் மட்டும் வெட்டினோம் ஃப்ரெண்ட்ஸ். கேக் வெட்டி அப்படி எல்லோரும் கொடுத்துட்டு இருந்தா. இது வந்து மகிமா ஃப்ரெண்ட்ஸ். அவள் ஃப்ரெண்டு அவளுக்கு கிஃப்டாக ஒரு சாக்லேட் வேறு கொடுத்துருந்தாங்க. சின்ன பசங்களே அதனால சாக்லேட் வாங்கி கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஜட்ஜ்னா விட்டு விட்டு வாங்கிக்க. சரி இல்லை சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இவங்களுக்கு மட்டும் கேக்கெல்லாம் வெட்டி கொடுத்தோம். எல்லாரும் வெட்டி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக தான் கேட்கணும். காலையில் மட்டும் வேறு ட்ரெஸ் போட்டு ஸ்கூலுக்கு 2 சாக்லேட் பாக்கெட் மட்டும் கொடுத்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொடுக்கு. இது சும்மா நம்ம வீட்டில் ஏன்னா சின்ன பிள்ளையாக ஆசைப்படுன்னு சொல்லிட்டு தான். ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ், 300 தான். சும்மா ரஃபாக எங்கேயும் போனால் போட்டுக்கிறான்னு சொல்லி அந்த ட்ரெஸ் எடுத்துருந்தோம். ஏன்னா பொங்கலுக்கு இப்போ தான் ட்ரெஸ் எடுத்தோமோ, அதனால் ரொம்ப கிராண்டெல்லாம் எடுக்கலை. 2 பேருக்குமே இப்போ தான் மைசாவுக்கும் அப்படி தான் இசானாவுக்கும் அப்படி தான் எடுத்தோம். ஆனால் இசானாவுக்கு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது 300 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.